வாழ்க்கையில் நாம் அனைவரும் ஏதோ ஒரு தருணத்தில் மற்றவர்களால் ஒதுக்கப்பட்டிருக்கிறோம். அது நண்பர்களாக இருக்கலாம், குடும்பத்தினராக இருக்கலாம், அல்லது நாம் பெரிதும் நம்பியவர்களாக கூட இருக்கலாம். அந்த வலி, அந்த ஏமாற்றம் நம் மனதை கனமாக்கும். ஆனால் ஒன்றை மட்டும் மனதில் கொள்ளுங்கள், உங்களை ஒதுக்கியவர்கள் ஒரு நாள் திரும்பி வரலாம். அப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களை பார்த்து கோபப்படுவது, அவர்களை காயப்படுத்துவது அல்லது பழையதை நினைத்து குரோதம் கொள்வது சுலபம். ஆனால் அது உங்களை எங்குமே கொண்டு போக விடாது. மாறாக அது உங்களுக்கே அதிக வலியைத் தரும். அதற்கு பதிலாக இந்த தருணத்தை உங்கள் பலத்தையும் வளர்ச்சியையும் வெளிப்படுத்தும் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முதலாவதாக உங்கள் மனநிலையை உறுதியாக்குங்கள். அவர்கள் உங்களை ஒதுக்கிய போதும் நீங்கள் தனிமையில் தவித்திருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்ன? நீங்கள் எவ்வாறு வலிமையானவராக மாறினீர்கள்? உங்களின் உண்மையான மதிப்பு என்ன என்பதை அவர்களுக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. உங்கள் மதிப்பு உங்களுக்கே தெரியும். இரண்டாவதாக, நிதானமாக இருங்கள். அவர்கள் ஏன் திரும்பி வருகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அது உண்மையான மனமாற்றமா அல்லது வேறு ஏதேனும் தேவைகளுக்காகவா? அவர்களின் நோக்கத்தை புரிந்து கொள்வது முக்கியம். ஆனால் அவர்களை உடனடியாக நம்பிவிடாதீர்கள். உங்களுக்குள் இருக்கும் உள்ளுணர்வுகளுக்கு மதிப்பளியுங்கள். மூன்றாவதாக, மன்னிப்பை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துங்கள். ஆனால் அது உங்களுக்காக மட்டுமே. ஆம், நீங்கள் அவர்களை மன்னிக்கலாம். ஆனால் அந்த மன்னிப்பு அவர்களுக்காக அல்ல, உங்களுக்காக. கடந்த காலத்தின் பாரத்தை இறக்கி வைப்பதற்கான ஒரே வழி அது. நீங்கள் அவர்களை மன்னிப்பதால் அவர்கள் செய்த தவறை ஒப்புக்கொள்வதாக அர்த்தமல்ல. உங்கள் மனதில் அமைதியை நிலைநாட்டுவதே அதன் நோக்கம். நான்காவதாக, எல்லையை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் உங்கள் வாழ்வில் மீண்டும் ஒரு இடம் பெற விரும்பினால் அது உங்களுக்கு வசதியானதா என்று யோசியுங்கள். பழைய உறவை மீண்டும் தொடங்குவது பற்றி சிந்திக்கிறீர்கள் என்றால் சில விதிமுறைகளை உருவாக்கிக் கொள்ளுங்கள். அவர்கள் உங்களை ஒதுக்கியதற்கான காரணங்கள் என்ன? அவை இப்போதும் சரி செய்யப்பட்டுள்ளதா என்பதை பற்றி வெளிப்படையாக பேசுங்கள். உங்களின் உணர்வுகளுக்கு, தேவைகளுக்கும் மதிப்பளிக்கப்பட வேண்டும் என்பதை அவர்களுக்கு புரிய வையுங்கள். உங்கள் வாழ்க்கையில் கவனம் செலுத்துங்கள். அவர்கள் திரும்ப வந்தாலும் வராவிட்டாலும் உங்கள் பயணம் தொடர்கிறது. உங்கள் லட்சியங்கள், உங்கள் கனவுகள், உங்கள் தனிப்பட்ட வளர்ச்சி, இவைதான் முக்கியம். நீங்கள் ஒரு முறை ஒதுக்கப்பட்டீர்கள் என்பதற்காக உங்கள் பயணத்தை நிறுத்திவிடாதீர்கள். உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்ளுங்கள். அவர்களை விடவும் நீங்கள் எவ்வளவு உயரத்திற்கு வந்திருக்கிறீர்கள் என்பதை உங்கள் வெற்றியே அவர்களுக்கு எடுத்துரைக்கும். இறுதியாக ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். உங்களை ஒதுக்கியவர்களுக்கு பாடம் கற்பிக்க சிறந்த வழி, நீங்கள் இல்லாமல் அவர்கள் இழந்தது எவ்வளவு பெரியது என்பதை உங்கள் வெற்றியின் மூலம் காட்டுவதுதான். பழிவாங்குவது உங்கள் மனதில் கசப்பை மட்டுமே உருவாக்கும். ஆனால் உங்கள் வளர்ச்சி, உங்கள் அமைதி, உங்கள் மகிழ்ச்சி, இவைதான் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சிறந்த பதில். உங்கள் வாழ்க்கை உங்கள் கைகளில். கடந்த காலத்தின் நிழலில் சிக்கித் தவிக்காமல் எதிர்காலத்தை நோக்கி வீறுநடை போடுங்கள். நீங்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்துவமானவர்கள், வலிமையானவர்கள், வெற்றிக்கான தகுதி உடையவர்கள். இந்த உண்மையை ஒருபோதும் மறக்காதீர்கள்.